சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 24. உன் தந்தை சிறையில். காரிருள் சூழ்ந்திருந்ததால் எங்கும் கருமை கடுமையாக தட்டி கிடந்த சமயத்தில் அடுத்திருந்த புஷ்ப ஒட்டியானத்தில் இருந்த மலர்கள் நறுமணத்தை எழுப்பி மதியை மயக்கிய சந்தர்ப்பத்தில் காஞ்சனாதேவியின் கமல பாதங்களை கையால் வருடிய வண்ணம், நாளை நம் கதி எப்படி இருக்குமோ என்று கருணாகர பல்லவன் சொன்னபோது, காரிகைகளை கைக்குள் போட்டுக்கொள்ள காதலர்கள் பேசும் அர்த்தமற்ற உணர்ச்சி பேச்சு அது என்று எண்ணினாள் கடாரத்தின் இளவரசி. கங்கதேவனிடம் தன்னை ஒப்படைக்கப் போவதாக கருணாகர பல்லவன் சற்று முன்பாக அறிவித்ததையும், பிறகு தன்னை இழுத்து வந்து இன்பமாக ஏதேதோ பேச முற்பட்டதையும் எண்ணி பார்த்த காஞ்சனாதேவி கடல் மோகினியை அணுகியதிலிருந்தே கருணாகர பல்லவன் திடமாக இல்லை என்றும் தன் போக்கையும் திட்டங்களையும் அடிக்கடி மாற்றிக்கொள்கிறான் என்றும் தீர்மானித்து கொண்டதாலும், அத்தகைய சமயத்தில் அவனுக்கு தன்னாலான சகல உதவிகளையும் செய்வது அத்தியாவசியமாகையால் கூடிய வரையில் அவன் செல்லும் வழியிலேயே தானும் செல்ல உறுதி கொண்டாள். இத்தகைய உறுதிக்கு வந்தாளானாலும் கங்கதேவனையும் கடல் மோகினியில் இருந்த சூழ்நிலையையும் நினைத்தபோது அவளுக்கு குலை நடுக்கம் எடுக்கவே செய்ததால், அந்த நடுக்கம் இளைய பல்லவன் காலை வருடிய அந்த தருணத்திலும் லேசாக இருக்கவே செய்தது. காலை வருடிய கைகள் அந்த நடுக்கத்தை லேசாக உணர்ந்து கொண்டன. அதை நினைத்து மெல்ல நகைக்கவும் செய்தான் இளைய பல்லவன். அவன் நகைப்பு அந்த வேளையில் விசித்திரமாயிருக்கவே அவள் கேட்டாள், எதற்கு நகைக்கிறீர்கள் என்று. உன் உள்ளத்தை பயம் சூழ்ந்திருக்கிறது என்றான் இளைய பல்லவன் மேலும் நகைத்து. அதெப்படி தெரிகிறது உங்களுக்கு என்று கேட்டு அன்புடன் அவன் தலை குழல்களை கோதிவிட்டாள் காஞ்சனாதேவி. கால்களில் லேசாக நடுக்கம் இருப்பது கைகளுக்கு தெரிகிறது என்றான் இளைய பல்லவன். அப்பொழுதும் அவள் கோபிக்கவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. கருணாகரனை பற்றிய ஆழ்ந்த அன்பு, அன்பினால் விளைந்த அனுதாபம் இரண்டும் அவள் உள்ளத்தில் அபரிமிதமாக எழுந்ததால், அதற்கு நகைப்பானேன் என்று கேட்டாள் அவள். அதுவரை காலை நோக்கி குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி அவள் முகத்தை பார்த்தான் அவன். அந்த கார் இருளிலும் இருளை கிழிக்கும் சந்திரன் போல் அவள் முகம் இருந்தது. கண்கள் நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்து கொண்டிருந்தன. உதடுகள் சற்று அகன்றிருந்ததால் உள்ளே இருந்த முத்துக்கள் நன்கு வெளியே தெரிந்தன. அகன்றிருந்த உதடுகளிலிருந்து ஈரம் செவ்விய உதடுகளுக்கு மெருகையும் சிறிது ஒளியையும் கொடுத்தன. பக்கத்தில் எழும்பிய கண்ண கதுப்புகளில் உதடுகள் அகன்றதால் குழிகள் விழுந்திருந்தன. அப்படி பல விதத்திலும் தன் உதடுகளை வா வா என்று அழைத்த அந்த வனப்பு திட்டுக்களை நீண்ட நேரம் ஆராய்ந்த இளைய பல்லவன், காஞ்சனா, உன் முகத்தில் அச்சம் இருக்கிறது என்றான் கடைசியில். கண்களை கவர்ந்து நின்ற அந்த சமயத்தில் அவள் மிக மெதுவாக பேசினாள். வேறெதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று ரகசியமாக கேட்டாள். அவள் இரு கன்னங்களையும் அவன் தன் இரு கைகளால் பிடித்து கொண்டு எதிரே இருந்த சந்திர பிம்பத்தை தன் கண்களால் பருகினான். அந்த பிடிப்பில் காதல் அதிகமில்லை. காதல் உணர்ச்சிகளை அவன் திடீரென கைவிட்டு விட்டதை அவள் கன்னத்தில் பதிந்த கைகளின் தன்மையிலிருந்தே புரிந்து கொண்டாள். அடுத்தபடி அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் அபிப்பிராயத்தை ஊர்ஜிதம் செய்தன. தைரியத்தை எதிர்பார்க்கிறேன் என்ற சொற்கள் அவனிடமிருந்து மிக உறுதியுடன் வெளிவந்தன. தைரியத்தையா? அவள் வியப்புடன் கேட்டாள். ஆம், தைரியத்தை தான் என்றான் இளைய பல்லவன். இந்த சூழ்நிலையிலா கேட்டாள் காஞ்சனாதேவி. ஏன், இந்த சூழ்நிலைக்கென்ன கேட்டான் இளைய பல்லவன். எங்கும் உதவி கிடைக்காத தனித்தீவு, சொல்லி அனுப்பி உதவி வரவழைப்பதையும் தடை செய்யும் நெடுங்கடல் சூழ்ந்த பிரதேசம், தவிர கங்கதேவன் என்று மேலே எதுவும் சொல்லாமல் நிறுத்தினாள் அவள். ஒரே ஆண்டில் நீ பெரிதும் மாறிவிட்டாய் காஞ்சனா என்றும் சொன்னான் அவன் ஏதோ குற்றம் சாட்டும் குரலில். என்ன மாறிவிட்டேன் என்று கேட்ட அவள் தலையை குனிந்து கொண்டாள். உன் நெஞ்சு துணிவு போய்விட்டது என்றான் இளைய பல்லவன். முன்பு அதிகம் இருந்ததோ கேட்டாள் காஞ்சனாதேவி. ஆம் என பதிலுரைத்தான் இளைய பல்லவன். எப்பொழுது
கேட்டாள் காஞ்சனாதேவி. பாலூர் பெருந்துறையில் வாளுடன் நீ என்னை வரவேற்ற திருக்கோலத்தை என்னால் மறக்க முடியவில்லை காஞ்சனா. இதை கேட்டதும் அவள் சில வினாடிகள் மௌனம் சாதித்தாள். பிறகு கீழிருந்த மணலை ஒரு கையால் எடுத்து மறு கையில் போட்டுக்கொண்டு சங்கடப்பட்டு கொண்டு சொன்னாள், ஆம், என்னாலும் மறக்க முடியவில்லை அதை என்று. நான் மறக்காததற்கு காரணம் உண்டு என்ற அவன் குரலில் பெருமிதமும் அன்பும் கலந்து நின்றது. நான் மறக்காததற்கும் காரணம் உண்டு என்றாள் காஞ்சனாதேவி. நீ மறக்காததற்கு என்ன காரணம் கேட்டான் இளைய பல்லவன். உங்கள் காரணத்தை முதலில் சொல்லுங்கள் என்றாள் காஞ்சனாதேவி. அதுவரை பல பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் வாளேந்தி என்னை பயமுறுத்திய வீராங்கனை ஒருத்தியை தான் அன்று சந்தித்தேன். அந்த காட்சி என் மனதில் பதிந்து விட்டது என்றான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவி மெல்ல அவன் மீது சாய்ந்தாள். சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள். அந்த நிகழ்ச்சியை இன்று வரை நானும் மறக்கவில்லை. அதற்கு காரணம் சொல்லட்டுமா என்று கேட்டாள் அந்த மௌனத்திற்கு பிறகு. சொல் காஞ்சனா என்றான் இளைய பல்லவன். அந்த வீராங்கனை அந்த இரவுடன் மறைந்து விட்டாள் என்றாள் காஞ்சனாதேவி. மறைந்து விட்டாளா? இளைய பல்லவன் குரலில் பேராச்சரியம் இருந்தது. ஆம், மறைந்து விட்டாள் என்றாள் காஞ்சனாதேவி. ஏன் ஏன் மறைந்து விட்டாள் கேட்டான் இளைய பல்லவன். இளைய பல்லவரே அழைத்தாள் காஞ்சனாதேவி. என்ன காஞ்சனா கேட்டான் இளைய பல்லவன். நான் சோழநாடு செல்ல கலிங்கத்தில் வந்திறங்கிய போது நாட்டை காக்கும் பெரும் பணியை ஏற்ற கடாரத்து இளவரசியாக வந்தேன். எந்த ஆபத்தையும் சமாளிக்கும் சக்தியும் உறுதியும் என்னிடம் இருந்தது. ஆபத்தை எதிர்பார்த்தும் வந்தேன். மக்கள் நலன் மனத்தில் எழுந்து நின்றது. அது பெரும் உறுதியை தந்தது. யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்திருந்தேன் என்ற காஞ்சனாதேவி பெருமூச்செறிந்தாள். இளைய பல்லவன் பதில் சொல்லவில்லை. அவளே மேற்கொண்டு சொன்னாள், அந்த நிலையில் நீங்கள் வந்தீர்கள். அஞ்சாத அந்த நெஞ்சத்தில் புகுந்தீர்கள். யாரும் என்னை பாதுகாக்க தேவையில்லை என்றிருந்த நெஞ்சத்தில் என்னை பாதுகாக்க ஒருவர் வந்து விட்டார் என்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த உணர்ச்சிக்கு பின் ஏதேதோ நான் அறியாத பல உணர்ச்சிகள் என் உடலிலும் உள்ளத்திலும் உலாவத் தொடங்கின. மெல்ல மெல்ல சுய உறுதிகளை, சுயபல நம்பிக்கையை அந்த உணர்ச்சிகள் உடைத்தன. மெல்ல மெல்ல அந்த வீராங்கனை மறைந்தாள். சதா உங்களை சிந்திக்கும் ஓர் அடிமை உயிரெடுத்தாள். உங்கள் பக்கத்தில் இப்பொழுது அமர்ந்திருப்பது அந்த அடிமை பழைய வீராங்கனை அல்ல. சஞ்சலமும் பயமும் நிறைந்த உள்ளத்தை படைத்தவள். காஞ்சனாதேவியின் சொற்கள் இளைய பல்லவனுக்கு அதைரியத்தை உண்டாக்கவில்லை. பழைய துணிவை அவள் இழந்து விட்டதை பெருமையாக கருதினான் அவன். அவள் உள்ளத்தின் அச்சம் முகத்துக்கு எத்தகைய புது அழகை கொடுத்திருக்கிறது என்பதையும் எண்ணி பார்த்து உவகை கொண்டான். இருப்பினும் அந்த சமயத்தில் வேண்டியது பயமிகுந்த பார்வையல்ல அவனுக்கு. துணிவு நிறைந்தவள் வேண்டியிருந்தது அந்த சூழ்நிலைக்கு. காஞ்சனா, உன் உள்ளம் நன்றாக புரிகிறது எனக்கு. என் சம்பந்தப்பட்ட வரையில் அந்த அதைரியத்தை, சஞ்சலத்தை வைத்துக்கொள். ஆனால் சற்று பழைய சொரூபத்தையும் வரவழைத்துக்கொள். அடுத்த சில தினங்களில் நாம் கங்கதேவனை வெற்றி கொள்ள வேண்டுமானால் உன் துணிவு மிக மிக முக்கியம் என்று கூறிய இளைய பல்லவன் இடையிலிருந்த ஒரு குருவாளையும் அவளிடம் கொடுத்து, வாளேந்திய கை இந்த குருவாளையாவது ஏந்தட்டும். இதை உனக்கு தற்காப்புக்காகவே கொடுக்கிறேன். இதை உபயோகிக்க அவசியம் இருக்காது. உனக்கு எந்த ஆபத்திலும் மறைவில் என் உதவிக்கரம் இருக்கும் என்பதை நினைத்துக்கொள். எது நடந்தாலும் கவலைப்படாதே. வா என்று கூறி அவளை கையை பிடித்து எழுப்பி நிற்க வைக்கவும் செய்தான். அவள் இடைக்குள் குருவாளை சொருகிக் கொண்டு மேலே தாவணியை அது தெரியாதபடி இழுத்துவிட்டு போர்த்தினாள். அதற்கு மேல் இருவரும் பேசவில்லை. இருவரும் கைகோர்த்து கொண்டு கங்கதேவன் மாளிகையை நோக்கி நடந்தார்கள். அதை அணுகியதும் அவள் கையிலிருந்து தன் கையை பிரித்து கொண்ட இளைய பல்லவன் காஞ்சனாதேவியை நோக்கி, காஞ்சனா, நீ என்னிடம் முழுக்க முழுக்க காதல் கொண்டிருக்கிறாய் என்பது நினைவிருக்கட்டும் என்றான். அதை இப்பொழுது நினைவுபடுத்துவானேன் என்று கேட்டாள் அவள் விஷமமாக. நான் உன்னை காதலிக்கவில்லை
என்றான் இளைய பல்லவன். என்ன என கேட்டாள் காஞ்சனாதேவி. ஆம், உன்னை புறக்கணித்து உன்னிடமிருந்து தப்ப பார்க்கிறேன் என்றான் இளைய பல்லவன். அப்படியா என்றாள் காஞ்சனாதேவி. ஆம், ஆனால் நீ என்னை விட மறுக்கிறாய், பின்னால் ஓடி வருகிறாய் என்றான் இளைய பல்லவன். யார் சொன்னது? சற்று சீற்றத்துடன் எழுந்தது காஞ்சனாதேவியின் கேள்வி. சேந்தன் சொல்லியிருக்கிறான் என்றான் இளைய பல்லவன். யாரிடம் என கேட்டாள் காஞ்சனாதேவி. கங்கதேவனிடம் என்றான் இளைய பல்லவன். மெல்ல அப்பொழுதுதான் புரிந்தது காஞ்சனாதேவிக்கு இளைய பல்லவனின் தந்திரம். அதை விளக்கியும் சொன்னான் இளைய பல்லவன். ஆம் காஞ்சனா, அப்படித்தான் நான் சலிப்பு தட்டி விட்டதாக நினைக்க வேண்டும். என்னால் கைவிடப்பட்ட உன்னிடம் கங்கத்தேவன் நெருங்குவதும், நெருங்கிய பின் நீ சொல்வதை கேட்பதும் எளிது. இன்றிலிருந்து 5வது நாள் அவன் உன்னை சந்திக்க முயலுவான். சேந்தன் அழைத்து போவான். மறுக்காமல் போ, மீதி எதையும் யோசிக்காதே என்று காஞ்சனாதேவி நன்றாக புரிந்து கொண்டாள் இளைய பல்லவன் கங்கத்தேவனை கவிழ்க்க திட்டமிட்டிருப்பதாக. ஆனால் அது என்ன திட்டம் என்று அவளுக்கு தெளிவாக தெரியவில்லையாயினும் இளைய பல்லவன் ஆழ்ந்த நெஞ்சத்தை நன்றாக அறிந்திருந்த அவள் அவன் சொற்படி நடக்கவே முடிவு செய்தாள். அவளை அழைத்து கொண்டு கங்கத்தேவன் மாளிகை சேர்ந்த இளைய பல்லவன் நேராக கங்கத்தேவன் அறைக்கு சென்று தட்டினான். அடுத்த வினாடியே கதவு திறக்கப்பட்டு கங்கத்தேவன் வெளியே தலையை நீட்டினான். அவன் பெரிய கன்னக்கதுப்பில் ஆழ்ந்து கிடந்த பயங்கர கண்கள் இளைய பல்லவனை கண்டதும் சிறிது சந்தேகத்துடன் பார்த்ததன்றி பின்னால் நின்ற காஞ்சனாதேவியை கண்டதும் காமத்தையும் அள்ளி கொட்டின. காஞ்சனாதேவி மெல்ல நகர்ந்து மாடிப்படியை பிடித்து கொண்டு நின்றாள். கங்கத்தேவன் இருவரையும் சில வினாடிகள் பார்த்துவிட்டு என்ன வேண்டும் என்று பொதுவாக முரட்டுத்தனமாக கேட்டான். ஓர் உதவி வேண்டும் என்றான் இளைய பல்லவன். என்ன உதவி? சந்தேகத்துடன் ஒலித்தது கங்கத்தேவன் குரல். மஞ்சள் அழகியை தெரியுமல்லவா உங்களுக்கு? இதோ இவளை பாருங்கள் என்றான் குரலில் எரிச்சலுடன் இளைய பல்லவன். அரை வாயிற்படியை தாண்டி வெளியே வந்த கங்கத்தேவன், தெரியும், அன்றே உங்கள் மரக்கலத்தின் அறையில் என்று இழுத்தான். பார்த்து விட்டீர்கள், கடல் மோகினி தலைவர் கண்களிலிருந்து எதுதான் தப்பும் என்றான் இளைய பல்லவன். எதுவும் தப்ப முடியாது. நீங்கள் கடற்கரைக்கு போனதும் தப்ப முடியாது, இவள் போனதும் தப்ப முடியாது என்றான் கங்கத்தேவன். அது மட்டும் பயனில்லை என்றான் இளைய பல்லவன். வேறென்ன செய்ய வேண்டும் என கேட்டான் கங்கத்தேவன். இன்னும் 4-5 நாட்களுக்கு இவளை இந்த மாளிகையை விட்டு வெளியில் விடாதிருக்க காவலருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றான் இளைய பல்லவன். ஏன் என கேட்டான் கங்கத்தேவன். 1, இவள் உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல். 2வது என்றான் இளைய பல்லவன். சொல்லுங்கள் என்றான் கங்கத்தேவன். நான் போகும் இடங்களுக்கெல்லாம் பெண்கள் என்னை தொடர்ந்து வருவது எனக்கு பிடிக்காது. இளைய பல்லவன் இதை திட்டமாக சொன்னான். கங்கத்தேவனுக்கு இளைய பல்லவன் கூறியதெல்லாம் பெரும் திருப்தியாயிருந்தது. இப்படி ஒருவன் ஒரு பெண்ணிடம் நடந்து கொண்டால் அவனிடம் எந்த பெண்ணுக்கும் கசப்பு ஏற்படும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டதன்றி அந்த கசப்பு தனக்கு எத்தனை அனுகூலம் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆகவே இளைய பல்லவன் கூறியபடி செய்வதாக ஒப்புக்கொண்டான். ஓரளவு நுண்ணறிவும் உள்ள கங்கத்தேவன் அந்த இரவில் அந்த சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணிடம் தன் உணர்ச்சிகளை காட்டுவது சரியல்ல என்பதையும் அறிந்து கொண்டதால் அவளை அவள் தந்தையின் அறையில் சேர்த்துவிட்டு வரும்படி இளைய பல்லவனிடம் கூறினான். காஞ்சனா தேவியுடன் சென்ற இளைய பல்லவன் அவளை பலவர்மன் அறையில் விட்டு திரும்பினான். அன்றிரவுக்கு பிறகு 2 நாட்கள் காஞ்சனா தேவி இளைய பல்லவனை பார்க்கவே இல்லை. 2 நாளும் அந்த அறைக்கு வந்து போய் கொண்டிருந்தவர்கள் கங்கத்தேவனும் சேந்தனும் தான். இருவரும் சேர்ந்தே வந்தார்கள், சேர்ந்தே போனார்கள். அவர்கள் வந்தபோதெல்லாம் காஞ்சனா தேவியும் பலவர்மனும் அக்கம் பக்கத்து மஞ்சங்களில் படுத்து கிடந்தார்கள். காஞ்சனா தேவியை தூரத்திலிருந்தே விசாரித்தான் கங்கத்தேவன். அவன் பண்பாடு மிக வினோதமாயிருந்தது காஞ்சனாதேவிக்கு. அதற்கு என்ன காரணம் என்று அறியாமல் திகைத்த அவளுக்கு காரணத்தை ஒரு நாள் இரவு சேந்தன் சொன்னான். அதை கேட்ட காஞ்சனாதேவி பெரிதும் அழைத்தாள். உண்மையாகவா என்று வினவினாள்
கவலையுடன். அப்பொழுது இரவு மூடியிருந்த சமயம். சேந்தன் மெல்ல அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து ரகசியமாக விஷயத்தை சொன்னான். என்னால் நம்ப முடியவில்லையே என்றாள் அவள். யாராலும் நம்ப முடியவில்லை என்றான் சேந்தன். கண்டியத்தேவனும் அமீரும் என்ன செய்கிறார்கள் கேட்டாள் காஞ்சனாதேவி. அவர்கள் என்ன செய்ய முடியும் கேட்டான் சேந்தன். இந்த அக்கிரமத்துக்கு ஒப்புக்கொண்டார்களா கேட்டாள் காஞ்சனாதேவி. ஒப்புக்கொள்ளாமல் என்ன செய்வது கேட்டான் சேந்தன். எதிர்ப்பது என்றாள் காஞ்சனாதேவி. சேந்தன் வருத்தத்துடன் அவளை நோக்கி, எதிர்த்தும் பார்த்தார்கள், பயனில்லை. 2 நாட்களாக இளைய பல்லவர் அக்கிரமம் அதிகமாயிருக்கிறது, தாங்க முடியவில்லை. நாம் எல்லாம் அதோ கதி என்றான். அத்துடன் சென்ற 2 நாட்களில் நடந்த விபரீதத்தை விளக்கத் தொடங்கிய சேந்தன், இப்பொழுது தங்கள் தந்தை சிறையில் இருக்கிறார் என்றும் கூறினான்.